உலகத்தின் முதல் சிவன் ஸ்தலம், அதாவது இந்த பூமியில் வந்து சிவபெருமானுடைய முதல் ஸ்தலம் உத்தரகோசமங்கை. ராமநாதபுரம் மாவட்டம் சமஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட உத்தரகோசமங்கையில் முதல்ல விநாயகருடைய வணங்கிட்டு உள்ள நம்ம போகும். இது பார்த்திங்கன்னா ராஜகோபுரம், 2 ராஜகோபுரம், இங்கே ஒரு ராஜகோபுரம், இங்கே ஒரு ராஜகோபுரம், 2 ராஜகோபுரம். என்ட்ரன்ஸு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோவில். உத்தரகோசமங்கை பாருங்கள், உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோவில். இப்படி பார்த்துங்க, உலகின் முதல் சிவன் ஸ்தலம் திரு உத்தரகோசமங்கை. முதல் சிவாலயம், பூமியின் முதல் சிவாலயம். பார்த்தீங்கன்னா தெரியும், உலகின் மிக பழமையான முதல் சிவாலயம் இது உத்தரகோசமங்கை. அதாவது பார்த்திங்கன்னா சிவனுடைய சொந்த ஊர் இதுதான். வந்து பார்த்திங்கன்னா சிவனோட சொந்த ஊர் இதுதான். இங்கே தான் அவர் பிறந்தார், இங்கே தான் வளர்ந்தார். அதுக்கப்புறம் தான் உலகம் போகிறான். சிவன் பிறந்த ஊர், சிவனுடைய வீடு. சொல்ல சொல்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே உடம்பு சிலுக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்குள்ளே வரத்து அடியனுக்கு. எனக்கு இது ஒரு பாகியம் கிடச்சிருக்கு இந்த ஜென்மத்தில். இதை நான் செஞ்ச புண்ணியம். சிவனுடைய ஸ்தலத்துக்குள்ளே வரதுக்கு ஒரு பாகியம். மண்டபங்கள் பாருங்கள், ஆதி சிவனுடைய ஸ்தலம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 அடி உயர, அதாவது தை அமாவாசை அன்றைக்கி மட்டும் சந்தன காப்பு நடராஜனுடைய 6 அடி உயர சிலை. அதாவது பார்த்திங்கன்னா நந்தியன் பெருமாள் வர நந்தியன் பெருமாளை பாருங்கள், எவ்வளோ ஒரு பழமையான ஒரு பாறையில், இவ்வளோ ஒரு பழமை. இத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகள், இத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது. நந்தியன் பெருமாள் வணங்கி ஆசி நந்தியன் பெருமாள். மரகத நடராஜர் இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. மரகத நடராஜர் அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது. மரகத நடராஜர் இருக்கக்கூடிய ஆலயம், ஒரே ஆலயம், 6 அடி. இதுதான் சேதுபதி மன்னர் நினைக்கிறேன். சேதுபதி மன்னருடைய சிலை. ராமநாத சேதுபதி பாருங்க மேலே போட்டிருக்காங்க. மேலே 1967 மேலே பாருங்க. சேதுபதி மன்னருடைய அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த கோயில் இன்னமும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதிக்குள்ளே மூலவர் தான். மூலவர் போகிற வழி